வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்றென்றும் சுபட்சமமாகத்தானே இருப்பாய். அப்படியே ஆகட்டுமா. அப்படியே இருந்தாலும் இந்நேர வேலையிலேயே அன்னையாகப்பட்டவள் இந்த நேரத்துல நான் ஏன் வந்தேன், எதுக்கு வந்தேன், யாரு, ஏதாவது விளக்கம் ஒன்னும் விளக்கம் தெரியலமா. அப்படி 14 புவனங்களையும் படைத்து காத்து ரட்சித்து அருளி மறைக்கும்படியான அந்த ஆதி சிவனின் இடப்பாக முறையும்படியான உமா மகேஸ்வரி என்று அறிவாய். உமா பார்வதி விளக்கமா தெரிஞ்சதுமா. அப்படி இந்த உலகமாகப்பட்டது எப்படி தோன்றியது, இந்த உலகத்தில் உலக உயிர்களை எப்படி உண்டு பண்ணின எப்படிமா ஏதாவது தெரியுமா? உலகம் தன்மை ஈரேழு 14 உலகத்தையும் படைத்து காத்து ரட்சித்து அருளி மறைக்கும்படியான ஆதிசிவனின் இடபாகத்தில் உடம்படான அம்பாள் உமா மகேஸ்வரி என்று ஆதிகேயே இந்த உலகமாகப்பட்டது எங்கு பார்த்தாலும் ஜலமயமாகத்தான். இந்த உலகத்திலே உயிர்களை உற்பத்தி செய்ய வேண்டும். இந்த ஆதிபராசக்தி ஆகப்பட்டவள் தனது வீரீலா வினோதத்தை தன்னோட விளையாட்டை செய்ய வேண்டும் என்று நான் என்ன செய்தேன், ஆதியிலே ஓம்காரம் என்று சொல்லும்படியான ஓம்காரமும் பூமியாகவும் ஓம்காரனா என்ன ரீங்காரனா என்ன, ஓம்காரனா என்ன ரீங்காரனா என்ன அது தெரிஞ்ச அந்த வாசம் நான் கட்டி வந்திருப்பேன் அப்படின்றியா? அகார உகாரம் அகாரம் என்று சொல்லும்படியான ஓம பிரி ஆ கூட்டல் ஊ கூட்டல் இம். பால் வெளில 10 வருஷம் பெயிலு. சரி, என்னெல்லாம் அதெல்லாம் கேட்காது. அப்படி அகார உகாரம் அகாரம் என்று சொல்லும்படியான முடியாது. ஆ என்பதோ அயனாகிய பிரம்மதேவன், ஐயனாகிய பிரம்மதேவன். ஊ என்பதோ ருத்ரனாகிய சிவபெருமான், சிவபெருமான். மா என்பதோ மகாலாகிய திருமால், திருமால். அப்படி ஓம்காரமோ ரீம்காரமோ ஒன்றாக சேர்ந்து இந்த உலகமாகப்பட்டது உற்பத்தியானது. அப்படி மும்மூர்த்தி தேவர்களும் அவர்களுடைய சக்தி ஒன்றாக சேர்ந்து இந்த பூமியிலே எத்தனை லட்சம் பேதம், எத்தனை 84 லட்சம் யோனி ஜீவ பேதம், 84 லட்சம் உயிரினங்கள் புல்லாகி கூடாய் புழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாய் மனிதராய் தேவராய் ஏயாய் பூதமாய் மனமாய் வல்லசுரராகி என்று சொல்லும்படியான 84 லட்சம் ஜீவ யோனி பேதங்களை படைத்தோம். பரவாயில்ல.